ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா கீமா மசாலா அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ வந்து தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வந்து கைட்டே வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சோயா சங்க்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா பிழிஞ்சக்கப்புறம் இதை வந்து இன்னொரு மிக்சர் ஜாரில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், எனக்கு அரைச்சக்கப்புறம் வந்து இந்த பக்குவத்தில் வந்து இருந்துச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ கீமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மசாலா பொருட்களை வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவும் வந்து உள்ளே சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மசாலா வந்து கொதிச்சு வந்திருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த கீமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயா கீமா வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்தக்கப்புறம் மசாலாவும் வந்து சோயாவும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கைட்டே வந்து கலந்து விட்டுக்கோங்க கரண்டியில். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீமா வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். ஸோ இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லியில தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.